அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். திருக்கணிதத்தின்படி 4/2/2025 தேதி வக்ர நிவர்த்தி பெற்ற குரு பகவான் முழுமையாக வாக்கிய கணிதத்தின்படி 11/2/2025 தேதியே வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி பெறும் குரு பகவான் 11/5/2025 தேதி வரை சஞ்சரிக்கிறார். இதுவும் ரோகிணி மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான திடீர் திருப்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல விருச்சிகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம், அப்படி விருச்சிகராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு முன், இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். எனில் இந்த குரு பகவான் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரனுடைய வீட்டிற்கு அல்லவா வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதற்காக நாம் பயப்பட தேவையில்லை. குரு பார்க்க கோடி நன்மை என்றும், குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எதிரியாக இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடுங்க. எனவே இந்த குரு பயிற்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுதுங்க. குரு பார்வை பதியும் இடமெல்லாம் வளம் கொளிக்கும். அந்த வகையில் விருச்சிகராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க இருக்கிறாருங்க குரு பகவான். குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல சுபகிரகமாக விளங்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை தன பஞ்சமாதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். எனவே அவரது பார்வை பலத்தால் பணம் பல வழிகள்ல இருந்தும் வந்து பையை நிரப்புங்க. திருமண முயற்சி கை கூட இருக்குது. செல்வாக்கு மிக்கவர்களுடைய பழக்கத்தால் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீங்க. அதே போல மங்கள ஓசை மனையில் கேட்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்ச்சியை தருங்க. உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. இனி வாழ்வில் வசந்த காலம் உருவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. முக்கிய புள்ளிகளின் பட்டியலில் முதலிடம் பிடிக்கும் அளவிற்கு வாழ்க்கை தரம் உயர இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் யோக பலம் பெற்ற நாளில் குருவை வழிபடுவதன் மூலம் கூடுதல் நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அப்படி குரு பகவானுடைய பார்வை பலத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பயிற்சியின் விளைவாக குரு பகவான் சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு 1, 3, 11 ஆகிய இடங்கள்ல பதியுதுங்க. நவ கிரகங்கள்ல சுபகிரகம் என்று வர்ணிக்கப்படும் குரு பகவான் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்ப்பதால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. உடல் நலன் சீராகுங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நண்பர்கள் நல்ல தகவல்களை நாள்தோறும் தந்து கொண்டு இருப்பார்கள். அதே போல் முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க. நண்பர்களின் ஆதரவோடு பொது வாழ்வில் புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய ஜென்மராசி சஞ்சாரம் குரு பார்வை அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இட பார்வையால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிவதால சகோதர ஒற்றுமை பலப்படுங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாம அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து சிக்கல் தீர வழிகாட்டுவாங்க. சிரமங்கள் குறையுங்க. அதே போல் வெளிநாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் கூட வரலாங்க. துணிவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த குரு பார்வை அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள திறமை பளிச்சிடும். பாக பிரிவினை சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குங்க. இந்த தருணங்கள்ல வருமானம் உயர வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் பதிவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 11ஆம் இடத்தில் குருவினுடைய
பார்வை பதிவதால எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருங்க. கூட்டு தொழிலில் இருந்து விடுபட்டு தனித்து இயங்கும் வாய்ப்பு கைகூட இருக்குதுங்க. முன்பு உங்களை நிராகரித்த நிறுவனங்களே இப்பொழுது உங்களை அழைக்கலாங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக கிடைக்காத சம்பள உயர்வு, பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்குங்க. தொழில் நடத்தி வருபவர்களுக்கு கிளை தொழில் தொடங்க முன்வர இருக்கீங்க. பணியாளர்கள் உங்கள் பக்கமாக இருப்பாங்க என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இத்தருணங்கள்ல வக்ர நிவர்த்தி பெற்று ரோகிணி மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அந்த வகையில் ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரசாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது தொழில் வளம் மேலோங்குங்க. சொத்துக்களால் லாபம் கிடைக்க இருக்குது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் படிப்படியாக நடைபெற தொடங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பெற்றோர் ஆதரவு தருவாங்க. பிரபலஸ்தர்கள் பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்து கொடுக்க இருக்காங்க. அதே போல் உங்களுக்கு தற்போது வாகனம் வாங்கும் யோகமும் அதே போல் வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புனித யாத்திரைகளை மேற்கொள்வீங்க. அதே போல மிருகசிரீஷ நட்சத்திர காலில் செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு குரு பகவான் சஞ்சரிக்கும் போது ராஜயோகம் வரப்போகிறது என்று தெரியப்படுத்துதுங்க. தொழிலில் கணிசமான லாபத்தை பெறுவீங்க. இக்காலம் ஒரு பொற்காலமாகவே அமைய இருக்குது. வீடு கட்டி குடியேறும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டுங்க. அதே போல் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை கண்டு ஆச்சரியப்படுத்துவாங்க. அதே போல ஊதிய உயர்வு வந்து உள்ளத்தை மகிழ்விக்குங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்குங்க. இழந்த சொத்துக்களை மீண்டும் கைப்பற்றுவீங்க. நண்பர்களும் உறவினர்களும் உதவிக்கரம் நீட்டுவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய மிருகசிரீஷ சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல விருச்சிகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாகவே இருக்குதுங்க. பொருளாதார நிலை உயருங்க. புனித பயணங்கள் அதிகரிக்க இருக்குது. கல்யாண கனவுகள் நனவாகுங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பெருமையை பெற்று தருங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் வந்து மகிழ்ச்சி படுத்தும். அதே போல் பிறந்த வீட்டிற்குள் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பீங்க. மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வருங்க. குலதெய்வ வழிபாடு கூடுதல் நன்மை வழங்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியும் அமைகிறது. அப்படி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பெற்ற ராகுவால் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. சொந்த வீடு கட்டுவது முதல் சுய தொழில் தொடங்குவது வரை நீங்கள் கண்ட கனவுகள் நனவாகும். விஐபிகளுடைய ஒத்துழைப்போடு தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்வீங்க. கேதுவினுடைய பலத்தால் தொழில் ஸ்தானம் வலுமடையுதுங்க. அதனால் தலைமை பதவிகள் தானாக வந்து சேருங்க. புகழ் கூடும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலிருந்து நல்ல அழைப்புகள் வரலாங்க. சுய ஜாதகத்தில் ராகு கேதுகளுடைய பலம் அறிந்து யோக பலம் பெற்ற நாளில் சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கலைவாணி கவசம் பாடி கலைவாணியை வழிபடுவதன் மூலம் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும்.